தன்னோட தொழில் அல்லது உத்தியோகத்தில் ஒரு ஜாதகக்காரன் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய கிரக நிலைகள் இருக்குது. அதில் ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அதாவது ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டால், லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். தனிச்ச குரு இருக்கக்கூடாது. அவர் இருந்தால் வக்ரமாக இருக்கலாம். ஐயா, எனக்கு லக்னத்துக்கு 10ல் எந்த கிரகமும் இல்லை, அப்போ கெரியரில் நான் தோற்றுருவேனா அப்படின்னா கிடையாது. ராசிக்கு 10ல் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள். லக்னத்துக்கு 10ல் கிரகம் இருக்கணும், இல்லாட்டி ராசிக்கு 10ஆம் இடத்துல கிரகம் இருக்கணும். அதுலேயும் இல்லை. இப்போ சொல்லு பார்ப்போம், நீ தான் திறமையான ஆளாச்சு அப்படின்னு. இப்போது இதில் ரெண்டுலேயுமே இல்லைன்னா 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல, அதாவது 7ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அதுவும் இல்லை. 10ஆம் இடத்து அதிபதிக்கு 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். சரியா? இப்படி இத்தனை விதத்தில் எங்கனையாவது ஒரு கிரகம் இருந்ததுனாலே அந்த ஜாதகாரன் கரியரில் ஜெயிச்சிருவான். இப்போ இதில் 2-3 வகையில் கிரகம் இருக்குதுன்னு வைங்களேன், பெரிய அளவில் ஜெயிப்பாங்க. லக்னத்துக்கு 10, ராசிக்கு 10, 10ஆம் இடத்துக்கு 10, 10ஆம் இடத்ததிபதிக்கு 10. இந்த 4 விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் 10ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம்.